அதாவது டாக்டர் கலைஞர் கருணாநிதி, அறிஞர் அண்ணா 2 பேர் எங்கே இருந்த பாசறையில் வளர்ந்தாங்கன்னா, தந்தை பெரியார்ன்ற பாசறையில் தான் வளர்ந்து வந்தாங்க. அவர் மேலே பெரும் தலைவர்லாம் வந்தாங்க. ஆனால் சில ஆண்டுகளுக்கு பிறகு கட்சி ஆரம்பித்த பிறகு பெரியாரை அவ்வளவு கேவலமாக திட்டியிருக்கிறாங்க. ரெக்கார்டு இருக்குது. சும்மா மற்ற அதே மாதிரி சீமா சீமான் திட்டுறாரு. ஆனால் அதே இவர் யாரு கலைஞரும் அறிஞர் அண்ணாவும் பின்னாடி புகழ்ந்து பேசினார்கள். அது மாதிரி ஒரு காலத்தில் சீமான் வந்து புகழ்ந்து பேசினார், இப்பொழுது இகழ்ந்து பேசுவார், இனி வருங்காலையில் புகழ்ந்து பேசுவார். பொறுத்திருந்து பாருங்கள். ஏன்னா பெரியார்ன்றது ஒரு தனிப்பட்ட மனிதன் அல்ல, அது ஒரு கோட்பாடு, அது ஒரு தத்துவம். அந்த தத்துவத்தை வந்து எல்லாருமே ஏற்றுக்கொள்கிறார். ஏங்க அந்த காலத்தில் ராஜாஜியே வந்து அவரை வந்து தரக்குறோம் எங்க பேசினது இல்லைங்க. ஏன்னா அவர் வந்து கடவுள் இல்லை அப்படின்றது கடவுள் மேலே இருக்கிற பிரச்சனை அவர் சொல்லலை. கடவுளின் பெயரால் ஒரு தீட்டை உருவாக்குகிறார்கள், சாதியை உருவாக்குகிறார்கள், பெண்களை அடிமை என்று நினைக்கிறார்கள் அப்படின்றது அதுக்காகவே சொன்னதை தவிர அவருக்கு என்ன கடவுளுக்கு என்ன பிரச்சனையா அப்படின்னு அவரே சொல்லியிருக்கிறார்ல. அதனால் பெரியார் என்ற சித்தாந்தம் இந்த பூமி இருக்கிற வரைக்கும் இருக்கும். அதனால் அண்ணன் சீமானே இந்த கருத்தில் பேக்கடிப்பார். நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள்.